நம்ம இப்போ இந்த வீடியோவில் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எந்த ஒரு பொருளை கூலாக வைக்கணும்னாலும் அந்த பொருளை சுற்றி கோல்டர் லிக்விடை அனுப்பிக்கிட்டே இருந்தால் போதும். இந்த கோல்டர் லிக்விட் அந்த பொருளில் இருக்க ஹீட்டை உள்வாங்கிக்கிட்டு அந்த பொருளை சில்லுன்னு இருக்கும். இந்த கோல்டர் லிக்விடை நம்ம எப்படி அனுப்பிக்கிட்டே இருக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். இது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இது வெளிப்புறம், ரெஃப்ரிஜரேட்டரோட வெளிப்புறம். இப்போ நம்ம மைக்ரோஸ்கோபிக் கண்ணில் பார்த்தோன்னா இப்படி தான் தெரியும். இங்கே ஒருத்தன் இருப்பான், அவனை வந்து ஹார்ட் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர்னு சொல்லுவாங்க. இவன் தாங்க அது. இவன் பேர் வந்து த்ராட்டலிங் டிவைஸ். இந்த த்ராட்டலிங் டிவைஸை வச்சு தாங்க நம்ம கோல்டர் லிக்விடை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். இந்த கேஸில் த்ராட்டலிங் டிவைஸ் ஒரு கேபிலரி டியூப். முதல் கண்டிஷன் என்னென்னா, இன்லெட் வழியாக வர ரெஃப்ரிஜரண்ட் ஒரு ஹை ப்ரெஷர் லிக்விடாக இருக்கணும். த்ராட்டலிங் டிவைஸ் வர ரெஃப்ரிஜரண்ட்டுக்கு ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கனால அங்கே ரெஃப்ரிஜரண்ட்டில் ஒரு ப்ரெஷர் ட்ராப் ஆகும். ப்ரெஷர் ட்ராப் ஆகிறதுனால ரெஃப்ரிஜரண்ட்டோட பாய்லிங் பாயிண்ட் குறையும். ரெஃப்ரிஜரண்ட்டோட பாய்லிங் பாயிண்ட் கம்மியாகிறதுனால ரெஃப்ரிஜரண்ட் எவாப்ரேட் ஆகும். எவாப்ரேட் ஆகிறதுக்கான ஹீட் ரெஃப்ரிஜரண்ட்டுக்கு வந்துடும். இதனால ரெஃப்ரிஜரண்ட்டோட டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாகிடும். நீங்களே பாருங்கள். If you check temperature across throttling device, you can. இப்போ இந்த ரெஃப்ரிஜரண்ட்டை நம்ம எங்கே ஹீட் அப்சர்வ் பண்ணணுமோ அங்கே அனுப்புனா போதும். அதாவது ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ளே இருக்க ஃபுட் ஐட்டம்ஸோட ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்காக இதை நம்ம இப்போ உள்ளே அனுப்போம். இது ஃபுட் ஐட்டம்ஸில் இருக்க ஹீட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை கூலாக வைக்கும். In effect, இப்படி தாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க ஐட்டம்ஸ்லாம் கூலாக வைக்கிறாங்க. இப்போ இந்த ரெஃப்ரிஜரண்ட் லோ ப்ரெஷர் ரெஃப்ரிஜரண்ட்டாக மாறி இருக்கும். இதை நம்ம திரும்ப த்ராட்லிங் டிவைஸ்க்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஹை ப்ரெஷர் ரெஃப்ரிஜரண்ட்டாக மாற்றணும். அது எப்படி? இங்கே தாங்க நம்ம இன்னொரு டிவைஸ் வரப்போகுது. ரொம்ப முக்கியமான ஒருத்தன். இவன் பேர் கம்ப்ரெசர். நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவன்கிட்ட லோ ப்ரெஷர் ரெஃப்ரிஜரண்ட்டை அனுப்புகிறப்ப இவன் அதை மாற்றி பழைய நிலைமைக்கு ஹை ப்ரெஷர் ரெஃப்ரிஜரண்ட்டாக கொண்டு வந்துடுவான். இந்த ப்ராசஸில் ப்ரெஷரோட கேஸ் நம்ம அனுப்புகிறனால டெம்பரேச்சர் அதிகமாகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இதை நம்மளால் தடுக்கவே முடியாது. சின்ஸ் ஹை டெம்பரேச்சரால் இந்த ஹை ப்ரெஷர் ரெஃப்ரிஜரண்ட் வேப்பராக மாதிரி இருக்கும். இதை நம்ம திரும்பி எப்படி பழைய நிலைமைக்கு லிக்விடாக மாற்ற போகிறோம், அதை தாங்க இப்போ பார்க்கணும். ரெஃப்ரிஜரண்ட்டை லிக்விடாக மாற்றுறதுக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரெஃப்ரிஜரண்ட்டோட டெம்பரேச்சர் சரௌண்டிங் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கனால ரெஃப்ரிஜரண்ட்டில் இருக்க ஹீட்லாம் சரௌண்டிங்கு போகும். அப்போ நமக்கே தெரியும், ஹீட் லிபரேட் ஆகிறப்ப கண்டென்சேஷன் ப்ராசஸ் ஆகி அந்த வேப்பர் இப்போ ஹை ப்ரெஷர் லிக்விடாக மாறப்போகுது. இப்போ ரெஃப்ரிஜரண்ட் இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சு. நம்ம இதை சைக்கிளை திரும்ப திரும்ப கண்டினியூஸ் ரெஃப்ரிஜரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த சைக்கிளுக்கு பேர் வேப்பர் கம்ப்ரெஷன் சைக்கிள். நம்ம இப்போ ரெஃப்ரிஜரேட்டரோட பார்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கண்டென்சர், எவாப்ரேட்டர் ரெண்டுத்துலேயுமே ஃபின்ஸ் வச்சுருப்பாங்க. ஆப்ரேஷன் ஃப்ரிட்ஜை கூல் பண்ணுறதுனால வாட்டர் கண்டென்ஸ் ஆகி ஃப்ராஸ்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதான் நம்ம அடிக்கடி ஃப்ரிட்ஜை டீஃப்ராஸ்ட் பண்ணி அதில் இருக்க ஐஸ் ஃபார்மேஷனை எடுக்க சொல்கிறாங்க. அப்போ தான் ஃப்ரிட்ஜ் ரொம்ப நாள் வரைக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் நல்லா நடக்கும். கம்ப்ரெசர் இருக்கனால ஃப்ரிட்ஜுக்கு அதிகமாக கரண்ட் தேவைப்படுது. எப்படியோ கரண்ட்டுக்கு ஜிஎஸ்டியில் அது வரைக்கும்